நானும் என் மனைவியும் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் எங்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் திருமண நாள் வரும்போது அப்படி ஜெபிக்கிறீங்க? கணவன் மனைவியும் கையை பிடித்து ஜெபிச்சிங்களா? கிடையாது. இன்னைக்கு விஷ் பண்ண நேரம் இருக்கு, கட்டிப்பிடிக்க நேரம் இருக்கு, கிரீட்டிங்ஸ் கொடுக்க நேரம் இருக்கு, கிஃப்ட்ஸ் கொடுக்க நேரம் இருக்கு. ஜெபிக்க நமக்கு இன்றைக்கு நேரம் கிடையாது. பர்த்டே வரும்போது 12 மணி ஆனால் விஷ் பண்ண உடனே விஷ் பண்ணுறோம், உடனே கேக்கை கட் பண்ணுறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க? அந்த கிராஸ் ஓவர் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, ஒரு வருடத்தை ஆண்டவர் கொடுத்தாரப்பா, நீ யாருக்கு நன்றி செலுத்துற? ஆமென். இன்னைக்கு சொந்தக்காரங்க விஷ் பண்ணுவாங்க, அவங்க இவங்க விஷ் பண்ணுவாங்க, அவங்க நிரந்தரமாக அவங்க வாழ்க்கையில் வரப்போவது அல்ல. உங்களை ஒரு வருடம் தாங்கினது கர்த்தருங்க, உங்களை ஒரு வருடம் காத்தது கர்த்தருங்க, உங்களை ஒரு வருடம் போஷித்தது கர்த்தருங்க. எந்த மனுஷனுக்கு மகிமை தரீங்க? எந்த மனுஷனுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க? தீர்மானிங்க. இனி வரப்போகிற என்னுடைய திருமண நாட்கள் ஆகட்டும், என் பிறந்த நாள் ஆகட்டும், நான் முதலாவது யார் இடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்துல இருந்து. ஹல்லேலூயா. பர்த்டே கொண்டாடுவதற்கு முன்பதாக, திருமண நாட்களை கொண்டாடுவதற்கு முன்பதாக அந்த ஒரு 10-15 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீங்க பிற காரியங்களை செய்யும் போது அந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சபன் வரும்போது சபதான், ஊழியன் வரும்போது ஊழியன் தான், ஜெபன் வரும்போது ஜெபன் தான், துதின்னு வரும்போது துதி தான். இதை விட்டு வேற எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்றீங்களா கடவுளே? அதனால தான் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது, அதனால தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. சுற்றி பாருங்க தேவஜனமே, இந்த இடத்துல நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் கரம் உங்களை தாங்கியிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். So don't compromise for the worldly things. உலகம் கொடுக்கக்கூடிய இந்த சிறு நேர இன்பத்திற்காக, ஆமென், சொல்லுங்க, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை இழந்து விடாதீர்கள். ஆமென். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இந்த அழியும் செல்வத்திற்காக அழியா செல்வமாக இயேசுவை விட்டு விடாதீங்க.